அதாவது நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பில் சமூக அறிவியலில் 3ஆம் பருவத்தில் உள்ள சங்க காலம். அந்த சங்க காலத்தில் சங்ககால ஆட்சி அமைப்பு பார்க்க போகிறோம். ஓகேவா? டெய்லி வீடியோ பாருங்கள். இனிமேல் தினமும் வீடியோ தொடர்ந்து வரும். டெய்லி பார்த்து படிங்க. அதாவது டெட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதனால் டெய்லி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்ககால ஆட்சி அமைப்பில் எது பரம்பரை ஆனது? சட்ட உரிமை, அரசுரிமை, நிலவரி உரிமை அனைத்தும். அதாவது 3 ஆப்ஷன் கொடுத்து 4 ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் சங்ககால ஆட்சி அமைப்பில் எது பரம்பரையானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது எது சங்ககால ஆட்சி அமைப்பில் பரம்பரையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அரசுரிமை. இந்த அரசுரிமைங்கிறது தான் சங்ககால ஆட்சி அமைப்பில் பரம்பரையானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? 2வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசின் வருமானம் எதன் மூலம் பெறப்பட்டது? அதாவது வரிகள் மூலமா, நிலக்கொடை மூலமா, நன்கொடை மூலமா, மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு மொத்த ஆப்ஷனும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் அரசின் வருமானம் எதன் மூலம் பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வரிகள் மூலமாக தான் அரசோட வருமானம் பெறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நிலவரி என்பது என்ன? நிலவரி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இறை, சுங்கவரி, கப்பம் அனைத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த நிலவரினா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ இறை அப்படிங்கிறது தான் நிலவரி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருள் நிலவரி அப்படிங்கிறதுக்கு பொருள் இறை அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சங்ககால ஆட்சியில் நிலவரி என்பது இறை ஆகும், இறை எனப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அரசு எந்தெந்த வரிகளை வசூலித்தது? சங்ககால ஆட்சியில் அரசு என்னென்ன வரிகளை வசூலித்தது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சுங்கவரி, கப்பம், தண்டம் அனைத்தும் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் என்னென்ன வரி வசூலித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது சுங்கவரி, கப்பம், தண்டம் அனைத்துமே என்ன செய்யப்பட்டிருக்கு? சங்ககால ஆட்சியில் சுங்கவரி, கப்பம், தண்டம் இந்த 3 வரியுமே வசூலிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆப்ஷன் டி அனைத்தும் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து 5வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அரசருடைய சபை எது? சங்ககால ஆட்சியில் அரசருடைய சபை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசவை, மக்களவை, மேலவை அனைத்தும் மொத்த ஆப்ஷனா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல அரசருடைய சபை என்பது அரசவை. ஆப்ஷன் ஏ அரசவை அப்படிங்கிறது தான் ஆன்சர். 5வது கொஸ்டினுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர். அப்போ அரசவை அரசருடைய சபை ஆகும் சொல்லியிருக்காங்க. அடுத்து 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சங்ககால ஆட்சியில் சபை எத்தனை குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது? அதாவது சங்ககால ஆட்சியில சபை அப்படிங்கிறது எத்தனை குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3, 2, 4, 5. அதாவது ஆப்ஷன் பி 2. சங்ககால ஆட்சியில் சபை 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து 7வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7வது கொஸ்டின் சங்ககால ஆட்சியில் 2 குழுக்கள் எவை? அதாவது அந்த சங்ககால ஆட்சியில் 2 குழுக்கள், அந்த 2 குழுக்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 50 குழு, என் பேராயம், ஏ மற்றும் பி போர்படை அப்படின்னு ஒரு 3 குழு கொடுத்து அதை மொத்த ஆப்ஷனாகவும் சீல கொடுத்துருக்காங்க. இப்போ சங்ககால ஆட்சியில் 2 குழுக்கள் அப்படின்னு பார்க்கும்போது 50 குழு 5 பேர் கொண்ட குழு, அடுத்து என் பேராயனா 8 பேர் கொண்ட குழு. ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி. ஓகேவா? ஏ மற்றும் பி தான் ஆன்சர். 7வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர். அடுத்து 8வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சங்ககால ஆட்சியில் அரசருடைய படை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது? அதாவது குழுக்கள் எத்தனைன்னு பார்த்தோம்? 2ன்னு பார்த்தோம். அடுத்து அரசருடைய படை எத்தனை பிரிவுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5, 4, 3, 2 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் சங்ககால ஆட்சியில் அரசருடைய படை அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி 4 படை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சங்ககால ஆட்சியில் அரசருடைய படை 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 9வது கொஸ்டின், சங்ககால ஆட்சியில் என்னென்ன படை இருந்தது? அதாவது சங்ககால ஆட்சியில் என்னென்ன படை இருந்ததுன்னு
கேட்டிருக்காங்க. காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை, மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் மொத்த ஆப்ஷனாக ஒரு ஆப்ஷன், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை. சங்ககால ஆட்சியில் படைகள், இந்த படைகள்லாம் இருந்துச்சு. இது எல்லாமே ஆன்சர் தான். இப்போ சங்ககால ஆட்சியில் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை அனைத்துமே இருந்தது. அப்போ இங்கே ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, மேற்கண்ட அனைத்தும். சங்ககால ஆட்சியில் இது எல்லாமே இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 10வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சங்ககால ஆட்சியில் ஆயுதங்கள் வைக்கப்பட்ட இடம். அதாவது ஆயுதங்கள் வைக்கப்பட்ட இடம், எதுலலாம் ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சங்ககால ஆட்சியில் படைக்கோட்டில், இராணுவ தளம், காட்டுப்பகுதி, மலைப்பகுதி. அதாவது சங்ககால ஆட்சியில் ஆயுதங்கள் வைக்கப்பட்ட இடம் ஆப்ஷன் ஏ, படைக்கோட்டில். அதாவது இந்த ஆப்ஷன் ஏ தான் ஆன்சராக சொல்லியிருக்காங்க, படைக்கோட்டில். சங்ககால ஆட்சியில் ஆயுதங்கள் வைக்கப்பட்ட இடம் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ, படைக்கோட்டில் சங்ககால ஆட்சியில் ஆயுதங்கள் வைக்கப்பட்ட இடம். ஓகேவா? அடுத்து 11வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்ககால ஆட்சியில் படைத்தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார். அதாவது சங்ககால ஆட்சியில் படைத்தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தானை தலைவன், அரசன், சேனாதிபதி, மேற்கண்ட அனைத்தும். 3 ஆப்ஷன் கொடுத்து அதை மொத்த ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இதில் சங்ககால ஆட்சியில் படைத்தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னு பார்க்கும்போது தானை தலைவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தானை தலைவன் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்ககால ஆட்சியில் படைத்தலைவர் தானை தலைவன் என்று அழைக்கப்பட்டார். ஆப்ஷன் ஏ. அப்போ 11வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து 12வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்ககால ஆட்சியில் சட்டமும் நீதியும் அரசரே இறுதியான முறையாக கொண்டிருந்தார். அதாவது சங்ககால ஆட்சியில் சட்டமும் நீதியும் அரசரே இறுதியான முறையாக எதை கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல்முறையீட்டு நீதிமன்றம், குற்றவாளி நீதிமன்றம், மகளிர் நீதிமன்றம் அனைத்தும். அதாவது குற்றவாளி நீதிமன்றம், மகளிர் நீதிமன்றம் இப்போ வந்தது. சங்ககால ஆட்சியில் மொத்தத்தில் இருந்த நீதிமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மேல்முறையீட்டு நீதிமன்றம். சங்ககால ஆட்சியில் சட்டமும் நீதியும் அரசரே இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றமாக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்போ மேல்முறையீட்டு நீதிமன்றமாக சங்ககால ஆட்சியில் சட்டமும் நீதியும் அரசரே இறுதியான முறையாக கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆப்ஷன் ஏ தான் அப்போ ஆன்சர் 12வது கொஸ்டின். அடுத்து 13வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சங்ககால ஆட்சியில் தலைநகரில் நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது. அதாவது சங்ககால ஆட்சியில் தலைநகரில் நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சபை, அவை, சங்கம் அனைத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது சங்ககால ஆட்சியில் தலைநகரில் நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அவை. சங்ககால ஆட்சியில் தலைநகரில் நீதிமன்றம் அவை என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 13வது கொஸ்டின். அடுத்து 14வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சங்ககால ஆட்சியில் சட்டமும் நீதியும் கிராமங்களில் எவ்வாறு அழைக்கப்பட்டது. அதாவது சங்ககால ஆட்சியில் சட்டமும் நீதியும் கிராமங்களில் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. மன்றம், சங்கம், அவை அனைத்தும். 3 ஆப்ஷன் கொடுத்து அதை மொத்த ஆப்ஷனாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து இதில் சங்ககால ஆட்சியில் சட்டமும் நீதியும் கிராமங்களில் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மன்றம். சங்ககால ஆட்சியில் சட்டமும் நீதியும் கிராமங்களில் மன்றம் என்று அழைக்கப்பட்டது. அதாவது 14வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மன்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 15வது கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியும் சங்க காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது. அதாவது ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியும் சங்க காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மன்றம், கிராமம், மண்டலம், சபை. அதாவது ஒட்டுமொத்த ஆட்சி சங்க காலத்தில் எப்படி அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மண்டலம் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டிருக்கும். சங்க காலத்தில் ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியும் மண்டலம் என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. தேங்க்யூ.